ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோஸில் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் சப்மர்சிபிள் ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஒரு ஷிப்பு பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பலுக்கு என்ன தான் ஆச்சுன்றதை பற்றி இன்றைக்கான நம்ம வீடியோஸில் பார்த்தீங்கன்னா விலாவரியாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இந்த சிப்போட லென்த்து மட்டுமே பார்த்தீங்கன்னா சுமார் 22 அடி வரைக்கும் நீளமாக இருக்கும். இந்த சிப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 5 பேரால் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். அதுக்கும் மேலே ட்ராவல் பண்ணாங்கன்னா இந்த சிப்பால் பார்த்தீங்கன்னா லோடு சரியாக கொண்டு போக முடியாது. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த சிப்பில் பைலட்டோட சேர்த்து மொத்தத்துக்கே 5 பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ணாங்க. இந்த ஒரு ஷிப்பில் இருக்கிற அந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா 2023 ஜூலை மாதம் 18ஆம் தேதி தான் அவங்களோட ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஷிப்பில் ஆக்சிஜன் லெவல் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 96 மணி நேரம் மட்டும்தான் இருக்கும். அதுக்கும் மேலே இந்த ஒரு ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் ஆனது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓசன் கேட்ஸ்ன்ட்டு சொல்லப்படுற ஒரு கம்பெனி தான் இந்த மாதிரி ஆழமான கடலுக்கு போய் நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த வாட்டி இவங்களோட நோக்கம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆழமான கடலுக்கு போய் டைட்டானிக் ஷிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது தான் இந்த ஓசன் கேட்ஸோட வேலையே. இந்த ஒரு டைட்டானிக் ஷிப்பை கரெக்டாக எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ஓசன் கிட்ட 12,500 அடி ஆழம் வரைக்கும் 3,800 அடி மீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டைட்டானிக் ஷிப்பை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இப்போ இந்த ஒரு டைட்டானிக் ஷிப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்ததாக எப்படி மேல் இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிறவங்களும் நிலப்பகுதியில் இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா மாற்றி ரேடியோ சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா அனுப்பி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேசிப்பாங்க. இது மூலியமாக தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிறவங்க நிலப்பகுதியில் இருக்கிற மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் மூலியமாக பேசிப்பாங்க. நல்லா போயிட்டு இருந்த பயணம் பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு நீர்மூழ்கி கப்பல் கிட்ட இருந்து கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது 1 மணி நேரம் 48 நிமிஷமாக பார்த்தீங்கன்னா நீர்மூழ்கி கப்பல் கிட்ட இருந்து எந்த ஒரு கான்ட்ராக்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது எந்த ஒரு சிக்னல்ஸுமே பார்த்தீங்கன்னா மேலே வரவே இல்லையா. அது நல்லா பயந்து பண்ண ஓசன் கேஸ் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனே நிறைய ரெஸ்கியூ டீமை பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ரெஸ்கியூ டீம்னா ஃபயர் இன்ஜினும் இந்த மாதிரி ரெஸ்கியூ டீம் இல்லாமல் டைவர்ஸை பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா டைவர்ஸால் மட்டும்தான் கடலுக்குள்ளே தைரியமாக போய் அந்த நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தைரியமாக காப்பாற்ற முடியும். அதனால தான் ரெஸ்கியூ டீமாக பார்த்தீங்கன்னா டைவர்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரெஸ்கியூ டீம் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அந்த 5 பேருமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இறந்து போய் கடந்திருக்காங்க. அந்த 5 பேரும் கடைசியாக அனுப்பின மெசேஜ் என்னதுன்னு ரீட் பண்ணி பார்த்தா அந்த 5 பேரும் என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு எங்கள் நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் நீர்மூழ்கி கப்பல் இருக்கிற ஆக்சிஜன் சப்ளையும் பார்த்தீங்கன்னா காலியாக்க போகுது. அதுக்குள்ளே எப்படியாவது எங்களை வந்து காப்பாற்றி திருப்பியும் மேலே கூட்டுட்டு போங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த எந்த ஒரு மெசேஜுமே பார்த்தீங்கன்னா ஓசன் கேட்ஸ் என்ற கம்பெனி பார்த்தீங்கன்னா பார்க்கவே இல்லை. ஏன்னா அந்த எந்த ஒரு மெசேஜுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட்டாக தான் ஓசன் கேட்ஸ் என்ற கம்பெனிக்கு போய் ரிசீவ் ஆச்சு. அந்த ஒரு கப்பலில் இருந்த 5 பேரை பற்றி நம்ம பார்த்துடலாம். அந்த ஒரு கப்பலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டன் ரஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு நபர் இருந்தாங்க. அந்த நபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓசன் கேட்ஸோட சிஇஓ. அந்த சிஇஓவும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா ஆமிஸ் ஆர்டின்னு சொல்லப்படுற ஒரு நபர் தான். அந்த நபர் பார்த்தீங்கன்னா பில்லினியரா. அது மட்டும் இல்லாமல் அந்த நபருக்கு அட்வென்ச்சர்னா ரொம்பவே பிடிக்குமா. தேர்டு பார்த்தீங்கன்னா சஜாதா டாவூடுன்னு சொல்லப்படுற இவர் தான். இவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இவரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சுல்லிமன் டாவூட். இவர் பார்த்தீங்கன்னா சஜாதா டாவூடோட மகன் தான். இவருக்கு பார்த்தீங்கன்னா 19 வயசு தான் ஆகுது. ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பால் என்டி நெஜோலட். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டிரைவர். இவரும் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. இந்த ஒரு 5 பேருமே தான் கடல்களுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறேன்ட்டு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா உயிரை இழந்துட்டாங்க. சரி காய்ஸ், இன்னைக்கான வீடியோஸ் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோஸ் சந்திக்கிறேன். பாய்.